துளி துளியாக சேர்ந்தால் மட்டும்தான் பெரிய கடலை உருவாக்க முடியுது. சிறிய முயற்சிகள் சேர்ந்தால் தான் பெரிய வெற்றிகளை கும்பராசிக்காரங்க நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே செயல்படுத்தணும். கும்பராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையோட பாதை அப்படிங்கிறது சாதாரணமான பாதையாக இருக்காது. நீங்கள் பிறந்ததே இந்த உலகத்தில் மாற்றத்தை உருவாக்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். ஏன்னா உங்கள் யோசனைலாம் வேறு லெவலில் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் செய்கிறது நாளைக்கு ட்ரெண்டாக கூட மாறலாம். கும்பராசி அது அற்புதமான ஒரு ராசி. இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. முதல்ல நீங்கள் மாறுங்க. நீங்கள் சாதாரணமாக யோசிக்கிறவங்க கிடையாது. அதனால தான் நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்க்காத கோணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் என்னவோ சில நேரம் நீங்கள் தனிமையை கூட ஃபீல் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு பலவீனலாம் கிடையாது, உங்களோட தனி சிறப்பு. மற்றவங்களே இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் யோசனை மட்டும் போதாது, உங்கள் செயல்களில் அந்த எண்ணம் வேணும். ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் சரியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செயல்படுத்தணும். அதை நீங்கள் செயல்படுத்தாத ஒரே காரணத்தால் தான் நிறைய பின்னடைவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா ஐடியாவுமே ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அதை ஆக்ஷனாக மாற்றினீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உங்களோட எனர்ஜி, அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த எனர்ஜி உங்களோட வாழ்க்கையில் உயர்வை தரும். ஒரு நாள் எனர்ஜியாக இருக்கீங்க, அடுத்த நாளே பிரேக்கு ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இதுதாங்க உங்கள் வெற்றிக்கு ரொம்பவுமே பின்னடைவு ஏற்படுத்துது. இதை மட்டும் தவிர்த்தாலே போதும், கும்பராசிக்காரங்க அமோகமான வெற்றி வாய்ப்பு பெறலாம். முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். மற்றவங்களுக்கு நீங்கள் புரியாதனால அது உங்கள் தப்பாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது தப்பே கிடையாதுங்க. நீங்கள் எப்பவுமே உங்களை நம்பி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைச்சாலும் சரி, அதில் கவனம் செலுத்தாதீங்க. உங்களோட வளர்ச்சியில் மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்வு பண்ணி அதில் பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை விரைவாக நீங்கள் பெறலாம். கும்பராசி அப்படிங்கிறது சாதாரண ராசியே கிடையாதுங்க. அது அற்புதமான ராசி. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. விதை நட்டு வச்ச உடனே மரம் கிடைக்குது கிடையாது இல்லையா? தினமும் நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தா மட்டும்தான் அது மரமாகி நமக்கு நிழல் தரும். அதுபோல தான் உங்களோட சின்ன சின்ன முயற்சிகளையுமே தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை நீங்கள் பெறலாம். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த கஷ்டத்தை நினச்சிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய நன்மையை விட்டுறாதீங்க. கும்பராசிக்காரங்க எப்போவுமே கூட்டத்தில் நின்னா கூட தனித்துவமாக தெரியக்கூடியவங்க. உங்கள் யூனிக்னஸ் தான் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் திறமையை வெளியில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட கனவுகள் நனவாகும். கும்பம் அப்படின்னு சொன்னாலே வேறுபாடு மட்டும் கிடையாதுங்க, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கீங்க. அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த குணநலன் உங்ககிட்ட இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறலாம். வாய்ப்புகளை உருவாக்கி அதை சரியாக பயன்படுத்தினா நல்லது. வரக்கூடிய வாய்ப்பை முதல்ல நீங்கள் உருவாக்கணும், அதை பயன்படுத்தணும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ராசி தான். எல்லாருக்குமே நல்லது நினைப்பீங்க. உங்களுக்கு நல்லது நினைக்காதவங்களுக்கு கூட நல்லது நினைப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் இந்த மாதம் உருவாகியிருக்கு, இந்த சூழல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது? முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு பலமாக இருக்கா, பலவீனமாக அமைஞ்சிருக்கா, கிரக சூழலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். ஆமாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, சனிக்கிழமையில் தொடர்ந்து வழிபடுங்க. துளசி கொடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெறலாம். எப்படிங்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்னோம்ல, அது அற்புதமான ஒரு ராசினே. ஆமாங்க, கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மிகவுமே முக்கிய பொறுப்புகளையும் விறுவிறுப்பான காரிய வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டு மனசை நீங்கள் சங்கடப்படுத்தாதீங்க. கடந்த பிரச்சனை போனதாகவே இருக்கட்டும், வரக்கூடிய காலம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். உங்களுக்கான காரியத்தை விறுவிறுப்பாக செய்து வெற்றியை பெறக்கூடிய அம்சம் இருக்குது.
ஜென்ம ராசியில் 7.5 சனி வந்து ஜென்ம சனி காலத்தில் நடந்துகிட்டு இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களை ஒழுக்கத்தோடையும் முறையான திட்டமிடலோடையும் செயல்பட வைப்பார். தொடர்ந்து உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய சம்பவம் நடக்கும். அப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஆக சிறந்த ஜோதிட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட தன லாபாதிபதி தான் குரு பகவான் 2ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் வீடாக இருக்கிற கடகராசியில் பிரவேசம் செய்கிறாரு. உச்ச நிலை அதுவும் அடைகிறாரு. 6ஆம் இடத்தோட சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சமே கவலைப்பட தேவையில்லை. சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அங்கே உச்சம் பெறதுனால உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை கனவு இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் போட்டி பொறாமல் இது நீங்கும். ரொம்ப நாளாக உங்கள் வேலையில் இருந்த உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எப்படின்னா புராண விடுதலையை வாரி வழங்கக்கூடிய அம்சம் உண்டாகுது. இது வரைக்கும் இருந்த தொல்லை கஷ்டம் ரிலீஃப் ஆகும். மாதத்தோட பிற்பகுதி செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு மாறும்போது சொத்து விவகாரத்தில் வேகம் இருந்தாலும் இல்லத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். எல்லாம் நல்லா நடக்குது சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிதானம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நிதானம் பொறுமை இந்த மாதம் ரொம்பவுமே முக்கியம். வீடுகள்லையுமே குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே கோபத்தை குறைக்கணும். நிதானமாக விட்டு கொடுத்து போகணும். எல்லா வகையிலுமே உங்கள் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் உருவாகி இருக்குது. அதனால தான் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறாரு. உத்தியோகத்தில் அசாத்தியமான சுறுசுறுப்போடும் காரிய வீரியத்தோடும் இந்த மாதம் நீங்களே செயல்பட போகிறீங்க. உங்கள் செயல்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட நீங்கள் சிறப்பாக எடுத்து செஞ்சு அதில் முன்னேற்றம் பெறுவீங்க. நன்மையை உண்டாக்குவீங்க. உத்தியோகத்தை அசாத்தியமான சுறுசுறுப்பு காரிய வீரியம் இது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும் 2ஆம் தேதியில் குரு பகவான் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் உங்களுக்கு 6ஆம் வீடாக இருக்கிற உத்தியோக சஞ்சார ஸ்தானத்தில் நுழைகிறாங்க. இந்த கிரக சூழல் வந்து அலுவலகத்தில் இதுக்கு முன்னாடி முடங்கி போய் கடந்த பழைய விஷயங்களை நீங்கள் இப்போ எடுத்து முடிச்சு காட்டுவீங்க. இதனால் பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பொறுப்பை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால நன்மை உண்டாக்குதுங்க. அதை கவனமாக மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். மாத இறுதியில் பாருங்கள், நீங்கள் உழைச்சதுக்கு கேட்ட அங்கீகாரம் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். சுப கிரகமான குரு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தனித்திறமையால் ரொம்பவுமே சுலபமாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தா இந்த மருத்துவம் சட்டம் மனிதவள மேம்பாடு மக்கள் தொடர்பு துறைகளில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் அமோகமான வெற்றி வாய்ப்பு. இந்த மாதம் மாபெரும் மைல்கல்லை நீங்கள் எட்டி பிடிக்க போகிறீங்க. உங்களுடைய நேர்மையான உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து முழுமையாக கிடைக்கும். அதுக்கான அங்கீகாரம் வெகுமதி உங்களை தானாக தேடி வரும். இவ்வளவு நாள் நீங்கள் எதிர்பார்த்த காலகட்டம் இந்த மாதம் தான். தொழில் நல்லா நடக்கும். வியாபாரத்தில் உயர்வு இருக்குது. பண வரவுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீராக கிடைக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி எல்லா விஷயத்தையும் செய்யணும். எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது, பிள்ளைங்களோட கல்யாண கனவுகளை நிறைவேற்றுவது இதெல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பழைய விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த கடனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வருமானம் நல்லா வரும்போது முதல்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் வருவாயை பயன்படுத்தணும். வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னு தாம்தும்னு செலவு பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த செலவை கையாளணும். அனாவசிய செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இன்னுமே உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். செலவு பண்ணும்போது எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு யார் ஒருத்தர் வந்து பணத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வை அடைவாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட சப்தமாதிபதியான சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் பலமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட புத்தி கூர்மை அதிகரிக்கும். சந்தையில் வந்து புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்திருப்பீங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டி நிறுவனம் இன்டீரியர் டிசைன் ஏஜென்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்குமே வியாபாரம் சூடு பிடிக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் கடன் நிவர்த்தி ஒரு அடையக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தனாதிபதி குரு பகவான் 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுறார் அப்படின்னு சொன்னோம்ல. கையில் வரக்கூடிய வருமானம் நீங்கள் அதை கரெக்டாக கையாளணும். வீணாகாமல் சேமிக்க தொடங்குறது ரொம்ப நாளாக வட்டிகள் உங்களை வதிச்சு வந்திருக்கும். அந்த பழைய கடன்களை அடைக்கலாம். பாக்கி அடைப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்கள். இந்த மாதம் முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கு இதுவுமே வழித்துணையாக இருக்கும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை திறமையாக பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதம் உண்மையிலே நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அது அற்புதமான உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் பெற்று இந்த கும்பராசி அன்பர்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை நடக்க நீங்கள் கோபத்தை விடணும், பொறுமையை கையாளணும். குடும்ப உறவுகளோட அனுசரணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால குடும்பத்தாரிடமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கோபத்தை குடும்பத்தில் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்குங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி நேயர்களே.